ஒன் இந்தியா ஹவுஸ் நேர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இது வந்து எந்த ஒரு ரோஹித் ஃபேன்ஸும், எந்த ஒரு கோலி ஃபேன்ஸும், எந்த ஒரு தோனி ஃபேன்ஸும் வந்து இதில் மென்ஷன் செய்யப்படவில்லை, தாக்கப்படவில்லை, எக்ஸெட்ரா ப்ளா ப்ளா ப்ளா. கீழே வந்து ஃபேன் வார் ஃபைட்லாம் வேணாம். டீசெண்டான உங்களோட கமெண்ட்ஸ், எல்லா கமெண்ட்டும் நோட் பண்ணப்பட்டுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சீரியஸாக எல்லாரோடையுமே நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். முக்கியமாக வந்து நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ்லாம் ரிவ்யூலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் உங்களோட பதிவு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதுவா இதுவா எது பெருசுன்னா அடிச்சு காட்டுன்னு சொல்கிற மாதிரி 2007 வர்சஸ் 2024 17 வருட காலகட்டத்துக்கு முன்னாடி 17 வருட காலகட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்குவாட், இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஒரே ஒரு ஸ்குவாட் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு குட்டி அனலைசிஸ். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட கருத்துக்கள்லாம் தேவை, அதை கீழே பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ டிஸ்க்ளைமர் போட்டு நேராக வீடியோவை பொறுத்த வரைக்கும் முதல்ல 2007 த இன்னாகுரல் சீசன். முக்கியமாக வந்து இந்த சீசனில் அனுபவம் இல்லாத ஒரு இந்திய படையை வந்து அண்டர் MS தோனி தலைமையில் கூட்டிகிட்டு போனாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. அதில் வந்து ஜெயிச்சும் காட்டினாங்க தல தோனி அவர்கள். ஸோ ஒட்டுமொத்த டீம் விக்டரியாக தான் அது வந்து பார்க்கப்படுது. அதில் வந்து ஒரு மேட்ச் இவங்க அடித்தாங்க, இன்னொரு மேட்ச் அவங்க அடித்தாங்கன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு ஒரு RP சிங் ஒரு டைமில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணார். இர்ஃபான் பதான் முடியாத மேட்சை முடிச்சு கொடுத்தாரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து ஜோயிந்தர் சர்மாவோட தரமான ஒரு ஓவர், என்ன வந்து ஆரம்பத்தில் அங்கிருந்து சொல்லி 6 கொடுத்தாலும் அச்சாப்லங்க. ரோஹித் குருநாத் சர்மா செமிஃபைனல் ஃபைனல் ரெண்டுமே க்ரூஷியலான ஒரு நாள். ஜிஜி த்ரூ அவுட் டோர்னமெண்ட்டில் வந்து தரமான ஒரு நாள். வீரேந்தர் சேவாக் டேஷிங் ஓப்பனர், அவரோட வேலையை தரமாக பண்ணி கொடுத்தாப்ல. ராபின் உத்தப்பா தேவைப்படுற இடத்துல கிளச் பிளேயராக உள்ளண்டு பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணார். யூசப் பத்தான் MS தோனி கூட இருந்து ஒரு தரமான ஒரு காம்போவாக அமைஞ்சு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை வந்து கொண்டு போனாங்க. அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தினேஷ் கார்த்திக் இருந்தார். தேவை உள்ள நேரத்தில் வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் ஸ்டைலில் பயங்கரமாக யூஸ் ஆனார். ஒரு சில ரன்களும் ஆன் போர்டில் வந்துச்சு. ஆல்ரவுண்டர் பட்டியலில் உங்களுக்கு இர்ஃபான் பதான், யூசப் பதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பியூஷ் சாவ்லா ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு அவர் பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் தேவைப்படுற லெவலுக்கு வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ரீசாந்த், அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்ற ஒரு RP சிங், ஒரு சைடு ஒரு அஜித் அகர்கர் உள்ள வெளியே வித்த காட்டுறதுன்னு ஒரு தனியாக ஒரு ஆள் வச்சுருந்தாங்க. RP சிங்லாம் சொல்லவே தேவையில்லை. ஸ்டம்புக்கு மேலே எய்ம் பண்ணால் போதும், நோபால் மட்டும் தலைமை போடாமல் இருந்தானா ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் வாஷ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவரோட இன்ஸ்விங்க்கே மிகப்பெரிய ஃபேன் ஆனேன். ஒரு காலத்தில் அவரோட ஆக்ஷன்லாம் வந்து காப்பி பண்ணிலாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ஒன்று இருந்தது. ஸ்ரீசாந்த் அப்பேற்பட்ட ஒரு தங்கப்புதையில அப்போ வந்து கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை அவரே வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே, இவ்வளோ நிறைகள் இருந்தாலும் அந்த ஸ்குவாடுக்கும் இந்த ஸ்குவாடுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ப்ளே ஆகுது. முக்கியமாக வந்து அப்போ இருந்த ஸ்குவாடுக்கு பெரிய லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒரு சில பிளேயர்களை தவிர, ஒரு MS தோனியாக இருக்கட்டும், ஒரு யுவராஜ் சிங்காக இருக்கட்டும், ஒரு இர்ஃபான் பதானாக இருக்கட்டும், ஒரு கௌதம் கம்பீராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்களுக்கு, ஒரு வீரேந்தர் சேவாகாக இருக்கட்டும், ஒரு சில பிளேயர்களுக்கு மட்டுமே ஒரு அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யாருக்கும் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் அனுபவம் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு போக இது கம்பேர் பண்ணிங்கன்னா முழுக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுங்க. ஒரு ரோஹித் சர்மா, ஒரு விராட் கோலி, 2 பில்லர், பும்ராவை சேர்த்துக்குங்க, ஹார்திக் பாண்டியா சேர்த்துக்குங்க, சிவம் துபே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் வந்தாலும் ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு குட்டி அனுபவம் இருக்குது. ஜடேஜா இருக்காரு. அதுப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சு சேட்டன் இருக்கிறார், குல்தீப் யாதவ் இருக்கிறாரு, அர்ஷதீப் இருக்கிறாரு, 2 உலகக்கோப்பை விளாண்ட மனுஷன். ஸோ இப்படிலாம் இருக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது. இது முதல் டிஃப்ரெண்ட். ரெண்டாவது, இந்த 2024 T20 உலகக்கோப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 அப்படின்னு செலக்ட் பண்ணுறது வந்து ஒரு சில காரணத்தினாலையும் ஒரு சில கட்டாயத்தினாலையும் வந்து இங்கே பிளேயிங் 11 செலக்ட் பண்ணாங்க. 2007 வந்து ஒரு சில காரணம் இருந்தாலும் எனக்கு வேணாம், நான் ஒரே 11 போகிறேன் அப்படின்லாம் சொல்லாமல் ஒரு சில விஷயத்துக்காக வந்து சின்ன சேஞ்சுக்காக ஒரு சிலவங்களை விளையாட வச்சாங்க. முக்கியமாக வந்து ஏதோ ஒரு மேட்ச்சில் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் வந்து தல தோனி சொல்லியிருப்பாப்ல, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சாதான் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும் அப்படின்னு. ஏன்னா இது புது டீம், அதனால் வந்து ஒவ்வொரு மேட்ச்மே டெஸ்டிங் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அந்த டெஸ்டிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். ஸோ இது அதோட பெரிய ப்ளஸ், இது அதோட ஒரு குட்டி மைனஸ். ஒரு விஷயம் நினைக்கலாம், அருண் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. 2024 T20 உலகக்கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸையும் USA நடந்தது, அதனால் வந்து மாற்றுறாங்க டீம் அப்படின்னு. எஸ், 100% வந்து ஒரு அக்செப்டபிள். பட் ஒரு சில காரணத்துக்காக இங்கே வந்து டீம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அவங்க அதை பண்ணலை. ஸோ மேபி ரோஹித் சர்மா டாக்டிக்ஸ், ராகுல் டிராவிட் காம்போ இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் இங்கே முழுக்க தல தோனி அண்ட் கோச் அப்படின்ற ஒருத்தரோட ஒரு விஷயம் வருது. இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு டாப் ஆர்டரில் வந்து ஒரு 2 தரமான லெஃப்ட் ஹேண்டர்கள் இருந்தாங்க. முக்கியமாக டாப் ஆர்டரில் பவுலிங் போடக்கூடிய டேலண்ட் உள்ள ஒரு பிளேயர் இருந்தாப்புல, த ஒன் அண்ட் ஒன்லி யுவராஜ் சிங். இப்போ வரைக்கும் வந்து இந்தியன் கிரிக்கெட்டில் வந்து யுவராஜ் சிங் மாதிரி ஒரு பிளேயர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கடா இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களோட ஒரு பதில் என்னென்னா
சசிகுமார் ஒரு டயலாக் சொல்லார் நாடோடி படத்துக்குள்ள, தேடிட்டு இருக்கேன் இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான். அப்பேற்பட்ட தரமான ஒரு தங்க புதையல், ஒரு டைமண்ட் வைர நெக்லஸ்ன்னு எக்கச்சக்கமாக சொல்லலாம். அவரை வந்து இப்போ வரைக்கும் தொலைச்சிட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதா இல்லை தவித வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இப்போ வரைக்கும் கிடைக்கல. இங்கிட்ட வந்து சிவம் துபேவா யுவராஜ் சிங்கான்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் வேறு நடுவில் போச்சு. பட் ப்ளீஸ் அந்த கம்பேரிசனில் வேணால் யுவராஜ் சிங் ஆல்வேஸ் யுவராஜ் சிங், சிவம் துபே ஆல்வேஸ் சிவம் துபே அப்படின்னு சொல்லணும். ஸோ கம்பேரிசன்லாம் வேணாம் மக்களே அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது போக இன்னொரு ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த டீமில் வந்து ஒரு ராபின் உத்தப்பா, ஒரு தினேஷ் கார்த்திக், ஒரு ரோஹித் குருநாத் சர்மா மாதிரி இருக்கிற ஒரு தரமான ஒரு அப்கமிங் ஃபியூச்சர் பிளேயர்கள் இருந்தாங்க. இங்கே வந்து ஒரு லெஜெண்டரி பிளேயராக வந்து ரோஹித் சர்மா மட்டும் உருவெடுத்திருக்காரு 2007. இங்கே வந்து விராட் கோலி லெஜெண்டரி பிளேயராக மாறி இருக்கிறாருன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது ஒரு குட்டி வித்தியாசம். அது போக உங்களுக்கு டாப் ஆர்டரில் ரைட் அண்ட் லெஃப்ட் காம்போ இருந்தது. இங்கேக்குள்ள ரைட் அண்ட் ரைட் காம்போ தான் இருக்குது. ஜெய்ஸ்வால் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ வரைக்கும் எதுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியலை. அது அவங்க மாற்றவும் இல்லை, அது வேற விஷயம், நமக்கு அது வேணாம். ஃபாஸ்ட் பவுலர்கள் பட்டியலில் முழுக்க ஒரு அனுபவம் இல்லாத ஒரு படை. உங்களுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஆர்பி சிங், அவரோட ஆக்ஷன்லாம் ஒரு காலத்தில் காப்பி பண்ணி போட்ட விஷயங்கள் இருக்கு. ஆர்பி சிங் இருந்தார், ஸ்ரீசாந்த் இருந்தார், உங்களுக்கு ஒரு ஜோயிந்தர் சர்மா குரூஷியலான ஸ்பெல் போடுறதுக்கு இருந்தார். ஆல்ரவுண்டரில் ஒரு லெஃப்ட் ஆமர் மீடியம் பேசர் உங்களுக்கு ஒரு இர்ஃபான் பதான் இருந்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து 3 விக்கெட் எடுப்பார், குரூஷியல் ஸ்பெல். பாகிஸ்தானுக்கு எதிராக 2 விக்கெட், அதுவுமே குரூஷியல் ஸ்பெல் தான். யூசப் பதான் தேவைப்படுற நேரத்தில் வந்து உங்களுக்கு தரமான விக்கெட்டுகள் எடுத்து கொடுக்கவும், பார்ட் டைமாக வந்து ஓவரை முடிச்சு கொடுக்கவும், தோனியோட சேர்ந்து ஒரு கூட்டணி காம்போவாக சேர்ந்து ஃபினிஷர் பண்ணி கொடுக்கவும் வந்து உங்களுக்கு ஒரு யூசப் பதான்ற ஒரு ஆள் இருந்தாப்புல. பியூஷ் சாவ்லா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல, பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. அவருமே வந்து ஒரு சில மேட்சஸ் ஆடி ஒரு தரமான விக்டரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது இப்போ இங்கிட்ட ஆல்ரவுண்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹர்திக் பாண்டியா, உங்களுக்கு ஒரு ஜடேஜா, உங்களுக்கு ஒரு அக்ஷர் பட்டேல், உங்களுக்கு ஒரு சிவம் துபே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தரமான பேக்கேஜ் இருக்குது. பட் நம்ம இந்த மீம்லாம் ஒன்று பார்ப்போம்ல, டூர் இஸ் டிஃப்ரெண்ட், டாமிஸ் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் ஐ லைக் திஸ் பட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி சீரியஸாக வந்து ஐ லைக் திஸ் 2024 பட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2007 T20 ஸ்குவாட் வந்து முழுக்க ஒரு டிஃப்ரெண்ட். அது ஏன் அப்படின்னா ஒரு அனுபவம் இல்லாத ஒரு படை, அந்த படை வந்து இன்னாகுரல் செஷன் குரூப் எஃப்ல அவங்க விளையாண்டாங்க. குரூப் எஃப்ல உங்களுக்கு ஒரு நியூசிலாந்து, ஒரு ஆஸ்திரேலியா, ஒரு இங்கிலாந்துன்னு சொல்லி ஒரு தரமான ஒரு டீமோட கொண்ட பிளேயர்கள் இருக்கிறப்போ வந்து அந்த பிளேயர்களை எதிர்த்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு டீமாக அண்டர் MS தோனி கைடன்ஸில் வந்து ஒரு வின் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. T20I அப்படின்னா என்னன்னு சொல்லி உருவான ஒரு காலத்தில் வந்து என்ன நீங்கள் நான் போய் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் உள்ளே போய் ஆனால் அந்த இடத்துல சம்பவம் பண்ணிட்டான். இது அங்கிட்டே ரோஹித் சர்மா அப்படியே தான். T20Iனா என்னென்ன விஷயம் எல்லாமே அறிந்தும் தெரிந்தும் அதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு கேப்டன். இப்போ வந்து தலைவன் செம்ம ஃபார்ம் ஆகி 2024 T20 உலக கோப்பையில் வந்து ஃபைனலில் கப் அடித்து கொடுக்க போகிறாப்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஒன்று இந்தியா ஜெயிச்சிருக்கணும், இல்லை தோற்றுருக்கணும். ஸோ அந்த காலகட்டத்தில் இருக்கும், இல்லை மேட்ச்சுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு செமிஃபைனல் 2022 கூட்டு போயிருக்காப்ல. அது போக வந்து இப்போ 2024 ஃபைனலில் கூட்டு போயிருக்காப்ல. ஸோ கேப்டன் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் தரமான கேப்டன் தாங்க, குறையே கிடையாது. டீம் வைஸாக பார்த்தீங்கன்னா ஐ லைக் திஸ் பட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2007 எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ அது உங்களுக்கு எந்த ஸ்குவாட் எந்த வருஷம் பிடிச்சிருக்குது, இல்லை 2016 நல்லா இருந்துச்சு, 2014 நல்லா இருந்துச்சுன்னா அதையும் தாராளமாக சொல்லுங்கள். யாரும் எதுவுமே இது பண்ணிக்க போகிறதில்ல. ஸோ இது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோ வந்து அருணங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.